தேர்தல் ஆணையம் எதையுமே சொல்லல, முன்னங்கட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இது என்ன முடிவு என்பது வழக்கை கூர்ந்து பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றமே கேள்வியை கேட்டது. உங்களுக்கு நீதிமன்றம் நீதியரசர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் கேள்வி கேட்டார்கள். உங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா சொல்லுங்க. இதே நீதிமன்றம், இதே சென்னை உயர்நீதிமன்றம் 2 அமர்வுகளிலே 2 தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. உள்கட்சி விவகாரங்களே தலையிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் வரை பல்வேறு நீதிமன்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறது. உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற கேள்வியை நீதியரசர்கள் கேட்டபோது, ஆமாம், உள்கட்சி விஷயங்களே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது. அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்கிற இந்த வழக்கு இந்த வழக்கிற்கும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொன்ன வாதம் என்ன தெரியுமா? நாங்கள் மனுதாரராக நினைத்துக் கொண்டிருக்கிறார், நாங்கள் இப்படி எடுத்துருவோம் அப்படி நாங்கள் இந்த வழக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுப்போம். தெளிவாக சொல்லிட்டாங்க. சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் தி ஹைகோர்ட் சூட் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப எங்க அதிகாரம் இருக்குது? என்ன அவங்க கேட்கிற இந்த சொல்லப்படுகிற இந்த மனுதாரர்கள், இந்த மனுவை கொடுத்த தேர்தல் ஆணையத்தை கொடுக்கப்பட்ட மனுதாரர் யார்? இந்த புகழேந்தி இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஜால்டா அடிக்கிற புகழேந்தி, அந்த ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஓபிஎஸ் இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் தான் இந்த புகழேந்தி. வீட்டு வாசல் வரைக்கும் போய் விட்டு வர்றாரு. வீட்டு உள்ள போய் கையெழுத்து போட்டார், வெளியே தட்டி விட்டார். யாரு? அப்படிப்பட்ட புகழேந்தியும் இன்னொன்னு இந்த மனுவில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் அவர் என்ன கேட்டிருக்கிறாரு? மற்றவங்களால இந்த திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் செல்லாதுன்னு சொல்றாரு. அவர் அதுவும் கேட்கல. என் மனுவை, புகழேந்தி கொடுத்த மனுவை நீங்கள் விசாரிக்க வேண்டும். நான் உங்களிடம் என்னுடைய குறைகளை சொல்வதற்கு எனக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். இதுதான் அவருடைய பிரேயர். இருங்க. ஆக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலே வாதத்தின் போது தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீதியரசர் கேட்ட கேள்விக்கு உள்கட்சி விஷயம். எது உள்கட்சி விஷயம்? ஒரு கட்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அவங்க என்ன கேட்கறாங்க? அந்த வாதத்துக்கே வச்சுக்கணும். இப்ப கொடுக்கப்பட்ட எல்லாருடைய வாதத்துக்கு என்ன கேட்கறாங்க? சட்ட திருத்தத்தை மாத்திருக்காங்க, செல்லாது. பொதுச்செயலாளர் பொறுப்பு கொண்டு வந்தாங்க, செல்லாது. இந்த பொறுப்பில் இவரை போட்டிருக்காங்க, செல்லாது. இது அனைத்தும் யார் விசாரிக்க வேண்டும்? யாருக்கு அதிகாரம்? நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம். அதை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டிருக்கிறது, தெளிவாக ஒத்துக்கொண்டிருக்கு. இதில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் அதை தான் நாங்கள் சொல்றோம். உனக்கு அதிகாரம் இல்லை, அப்புறம் எப்படி நீ விசாரிக்கலாம்? அதான் முடிவு பண்ணணும். அதுதான் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. முதலில் உங்களுக்கு 29 ஏன் படியும் 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை முதல்ல முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லுங்க.